அன்புக்குரியவர்களே, பாலஸ்தீன நாடு கற்கள் நிறைந்த நாடாக இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் எதுக்கெடுத்தாலும் கல்லால் அடிக்கிறது அவங்களுக்கு ஒரு 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 பழக்கம். நம்முடைய நாடெல்லாம் கூட அவ்வளோ கல் அடிக்கடி இப்போ அடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கல் உடனடியாக நம்ம கையில் கிடைக்காது. எதற்கெடுத்தாலும் கல்லால் எறிய அவர்கள் விரும்பினார்கள், கற்களை கையில் எடுத்தார்கள் என்று யோவான் நற்செய்தியில் அடிக்கடி வருகிறது. எதற்கு என்றால், இறைவனால் நான் அனுப்பப்பட்டவன் என்று இயேசு சொன்னதனால். இவர் என்ன தன்னையே கடவுளாக்கி கொள்கிறார், ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருந்தேன் என்றெல்லாம் சொல்கிறாரே என்று அவரை அழிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஓகே, இறைவனுக்கு முன்னாலே நான் இருந்தேன், நானும் தந்தையும் ஒன்றுதான் என்று அவர் சொல்வது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய தெய்வதூஷணம். இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது. இந்தியன் ஃபிலாசபி, இந்திய தத்துவத்தில் சங்கராச்சாரியார், அத்வைத்தம், இது மாதிரி அந்த தத்துவங்களில் அடிப்படையான ஒரு கருத்து ஒன்று சொல்லப்படுகிறது. அது இந்துத்துவா இல்லை, இந்து மதத்தினுடைய அடிப்படை, இந்து தத்துவத்தின் அடிப்படை. இந்துத்துவா வேறு விஷயம். இந்துத்துவா ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அதுக்கும் மதத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அது ஒரு ரேசிஸ்ட் ஐடியாலஜி. ஆனால் இந்து மதம் அதனுடைய அடிப்படை ஃபிலாசபி என்ன சொல்கிறது என்றால், ரியாலிட்டி, இருத்தல் என்பது ஒன்றே, கடவுள் என்பது ஒன்றே. அதற்கு பெயர் பிராமின் கிடையாது, பிரம்மன். அந்த பிரம்மன் என்பது ஒன்று, பன்மை என்பதெல்லாம் உண்மை இல்லாத ஒரு மாயை. ஆகையினால பன்மை என்று நாம் நினைப்பது, அதாவது வெவ்வேறு பொருட்கள் இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் ஒரு அப்பியரன்ஸ் தான், அவை உண்மை அல்ல. ஆகையினால கடவுளும் நானும் ஒன்றுதான், நான் கடவுள் அல்ல, நான் வேறு என்று நான் நினைத்து கொண்டு ஒரு மாயையில், அதாவது ஒரு இக்னரன்ஸ், அதாவது அறியாமையில் நான் இருக்கிறேன். இந்த அறியாமை எப்பொழுது போய்விடுகிறதோ அப்பொழுது நானும் கடவுள்தான் என்பது எனக்கு புரிந்துவிடும். ஓகே, இது ஒரு ஃபிலாசபி. நீங்கள் கேட்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன இன்றைக்கி ஃபாதர் அது புதுசாக என்னமோ பேசிகிட்டு இருக்காரு என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இதைத்தான் உபநிடதங்களில் தத் துவம் அசி, அதாவது அதுவே நான் தான் அது என்ற வாசகம் வருகிறது. அதே போல் அகம் பிரம்மாஸ்மி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுவது, அதாவது அகம் நான், பிரம்மா அஸ்மி, அதாவது நான் பிரம்மன் தான் என்பது. இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இந்து மதத்தில் பல பெரிய குருமார்கள் எல்லாம், இந்த ரஜினிஷ், இந்த பெரியவர்கள்லாம் தான் கடவுள் என்று சொல்லிக்கொள்வது இந்த அடிப்படையில் தான். நம்முடைய தமிழ்நாட்டு குரு ஒருவர் நித்யானந்தர் கூட நான் கடவுள் என்று சொல்லிக்கொள்வது இதனால் தான். அதனால் இந்து மதத்தில் கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை, மனிதர்கள் கடவுளாகலாம் என்ற கருத்தியல் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. ஓகே, ஆனால் இதற்கும் இயேசு சொன்னதற்கும் வித்தியாசம் உண்டு. இயேசு என்ன சொன்னார்? ஐ ஆம் ஹீ, நான் தான் அவர், அவரும் நானும் ஒன்று. மை ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன், என் தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னதற்கும் தத்துவம் அசி, அகம் பிரம்மாஸ்மி, இதற்கும் வேறுபாடுகள் உண்டு. அதாவது நம்முடைய மதத்தில் இறைவன் ஒரு அன்பான ஒரு ஆளுமை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்து மதத்தில் கடவுளுக்கும் நமக்கும் வேற்றுமையே இல்லை, நாம் அறியாமையில்தான் நாம் கடவுள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய கோட்பாடு. இது ஒரு அடிப்படையான வித்தியாசம். இந்து மதத்திற்கும் நம்முடைய கிறிஸ்தவ மதத்திற்கும் இடையே உள்ள ஒரு அடிப்படையான வித்தியாசம். கடவுள் அன்பானவர். அன்பு என்பதனாலே அவர் ஒருவர் மட்டுமல்ல, ஒருவர் மூவராக இருக்கிறார். ஏனென்றால் அன்பு செய்வதற்கு ஒருவர் தனியாக இருந்தால் போதாது, அன்பு செய்வதற்கு மற்றவர் வேண்டும், அன்பு என்பது வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்துதான் இறைவன். கடவுள் ஒரு ஆளுமை, ஒரு பர்சன் என்று சொல்வோம். இந்து மதத்தில் காட், பிரம்மன் இஸ் இம்பர்சனல், அதாவது ஒரு பர்சன் இல்லை. நம்ம கடவுள் ஒரு ஆளுமை என்று சொல்வது போல் அது ஒரு ஆளுமை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ். அந்த வகையில் கிறிஸ்துவத்திற்கும் இந்து மதத்திற்கும் அடிப்படை வேற்றுமை மிக பெரிதாக உள்ளது. இதுவும் அதுவும் ஒன்றுதான் என்று பல இந்து அறிவியலாளர்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லுவது பழக்கம். ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இதை வைத்து நாம் ஒரு டயலாக் ஆரம்பிக்கலாமே ஒழிய இந்து மதம் சொல்லுவதும் நம்முடைய மதம் இயேசு சொல்வதற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடவுளாகலாம் என்பது கடவுளைப் போல கடவுளின் பிள்ளைகளாக ஆகலாம். ஆனால் அது அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசு, ஒரு கருணை. நாமவே இந்த அறியாமையிலிருந்து விடுபட்டு கடவுளாக மாறிவிடலாம் என்பது நம்முடைய விசுவாசம் அல்ல. காட் பிளஸ் யூ.